இடியாப்பம் அப்படின்னு ஒரு குரல் டொய்யின்னு கத்திட்டு ஓடுற மாதிரி விதவிதமான ரீல்ஸ் இன்ஸ்டால சுத்திட்டு இருக்கு. இடியாப்பம் விக்கிறவனை மட்டும் பார்க்கவே முடியாது, ஆனா அவன் குரலை மட்டுமே கேட்க முடியும். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சில பேரை பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி சில பேரோட பேர் மட்டும் மண்டையில இருக்கும், ஆளை மட்டும் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தமிழ் சினிமால சில பெயருங்க இருக்கு. அவங்க வெறும் பெயருங்களா மட்டும்தான் நம்ம மனசுல வாடுறாங்க. அவங்க உருவத்தை மட்டும் ஸ்கிரீன்ல நம்மளால பார்க்கவே முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்திலேயே இப்படி ஒரு கேரக்டர் இப்பவும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வந்த எதிர்நீச்சல் படத்துல நாகேஷ் மாதுன்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல மாடி வீட்டுல ஒரு இருமல் தாத்தா இருப்பாரு. அந்த கால அபார்ட்மெண்ட் வீடு மாதிரி பல குடும்பங்கள் அங்க வாழ்ந்தாலும் அந்த இருமல் தாத்தா இருமல்லையே எல்லாத்தையும் சொல்லிடுவாப்ல. இந்த இருமல் தாத்தா இப்பவும் எல்லார் மனசுலயும் வாழ்ந்துனுதான் இருக்காரு. இவர் குடுப்பாருன்னு நான் சொல்லிட்டேன். இறங்கும் போனவன் கேட்டானா? அப்படியே போயிட்டு இருந்த தமிழ் சினிமால போற போக்குல சொன்ன ஒரு பெண் கேரக்டர் அந்த காலத்துல இருந்து 80s 90s 2K கிட்ஸ் ஜென்ஸ் கிட்ஸ்னு எந்த ஜெனரேஷனையும் அசத்துற மாதிரி செம்மையான ஒரு ரவுண்டு வந்து இருக்கு. வேற யாரு? சொப்பன சுந்தரி தான். அந்த காலத்துல ஒரு வருஷம் ஓடுன கரகாட்டக்காரன் படத்துல ஜானவாசக்கார் நின்னு போக வயல்வெளி ஓரமா கவுண்டமணி செந்தில் ராமராஜன் கோஷ்டி தள்ளின்னு வருவாங்க. அந்த காரோட கெத்த பத்தி செந்தில் கிட்ட கவுண்டமணி சொல்ல படார்னு அவரோட காதுல செந்தில் சொன்ன டயலாக்ல இருந்து பிறந்தவங்க தான் சொப்பன சுந்தரி. இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். சமீபத்துல வெளிவந்த டைரக்டர் வெங்கட் பிரபு படத்துல சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கான்னு யாருனே தெரியாத சொப்பன சுந்தரி கிட்டயே ஒரு பாட்டு மூலியமா கேட்ட கதையெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. எது எப்படியோ எல்லார் மனசுலயும் வாழ்ற அந்த சொப்பன சுந்தரி என்னைக்குமே கிளாமர் குயின் தான். இதே மாதிரி ஒரு பெண் கேரக்டர் கூட நம்மளால மறக்க முடியாதுங்க. தனுஷ் நடிச்ச VIP படத்துல விவேக்கோட ஃப்ரெண்டு செல்போன்ல அவங்க கோல்டு ஃப்ளவரா வாழ்ந்தாலும் அவங்க குரல் மட்டும் தமிழ்நாடு அறிஞ்சது. பில்டிங் ப்ராஜெக்ட் தனுஷ்க்கு போக வீட்டுல சொன்ன பாயாசத்தை விவேக் கேன்சல் பண்ண தங்க புஷ்பத்தோட நாமளும் சேர்ந்துதான் வருத்தப்பட்டோம். விவேக்க மாமான்னு ஆசையா கூப்பிடுறது எப்பவும் நம்ம மனசுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இவங்களாவது பரவாயில்ல, குரல் இருமல்னு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு போறாங்க. ஒருத்தர் 2 மாசமா பாடடைஞ்ச பில்டிங்ல இருந்துகிட்டு சாயங்காலம் 4-5 மணிக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுற நம்ம பெயிண்டர் கோபால தமிழ்நாடு எப்பவுமே மறக்காது. பேய்க்கு பயந்து சந்திரமுகியோட அரண்மனைக்கு யாருமே போக பயப்படும் போது நம்ம பெயிண்டர் கோபாலு டெய்லியும் அங்க போய் தனியா பெயிண்ட் அடிச்சு வாழ்ந்தாப்புல. 4 மணிக்கெல்லாம் எஸ்கேப் ஆகி பேக்கே டிமிக்கு கொடுத்தாலும் எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையை எதிர்கொள்ற தைரியத்தை பெயிண்டர் கோபாலை விட வேற யாருங்க நமக்கு சொல்லி தருவா? எந்த மோட்டிவேஷன் கதையும் எங்க தலையோட தில்லுக்கு ஈடாகாது. இது மட்டும் இல்லாம அமெரிக்க மாப்பிள்ளைங்க எவ்வளோ பேர் தமிழ் சினிமால இருந்தாலும் நம்ம 96 ஜானுவோட புருஷனோ சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல பிரகாஷ்ராஜோட பொண்ணு கௌசல்யாவோட புருஷனோ ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஒருத்தர் நம்ம ஜானுவை நிம்மதியா பாத்துக்கிட்டாலும் இன்னொருத்தர் கௌசல்யா கூட எப்ப பாரு செல்போன்லயே பேசிக்கிட்டு இருக்காரு. சிறந்த அமெரிக்க மாப்பிள்ளைகள் விருது இவங்க 2 பேருக்கும் பார்சல். இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரால தம்பி போயிருன்னு கைய மட்டும் ஜன்னல் வழியா ஆற்ற அக்கா துல்லாத மனமும் துள்ளும்ல விஜயோட அம்மானு எத்தனையோ பேர் மனசுல நிக்கிறாங்க. ஆனா இந்த மூஞ்சி தெரியாத கேரக்டர்கள்லாம் காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் நம்ம பூச்சாண்டி தான். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வளர்ற குழந்தைங்க வரைக்கும் சோறு ஊட்டும் போது பூச்சாண்டி வரான் சோறு தின்னுடுன்னு சொல்லாத வீடே இருக்க முடியாது. எல்லா ஜெனரேஷனையும் கவர் பண்ணி லைக்ஸ் அல்ட்ராப்புல நம்ம பூச்சாண்டி. குழந்தைங்களோட உலகத்துல பூச்சாண்டி என்றும் வாழ்வார்.